ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம் காளிதாஸ் ஃப்ரம் கனடா. இப்போ கனடாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க போகிறோம். என்ன கௌதம் திடீர்னு யூஎஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, யூஎஸ் விசா கிடச்சிருச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வேன்கூவர்லேருந்து இஜாஸ் அண்ட் சிவா டொரண்டோவை சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள அப்படியே நயாக்ரா கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் நயாக்ராவில் இருங்க, நாம தான் நயாக்ராவை பல தடவை சுற்றியாச்சு, தடுக்கி விழுந்தா நயாக்ரா, சரி அப்படின்ட்டு யூஎஸ் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு நடந்தே யூஎஸ் கிளம்பியாச்சுங்க. யூஎஸ் பார்த்தீங்கன்னா நயாக்ராலேருந்து இந்த ரெயின்போ பிரிட்ஜ் வழியாக க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகலாம். நீங்கள் கனடாவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஆரில் இங்கே வந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூஎஸ் போகிறதுக்கு வீசா வேணும். இதுவே சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வீசா தேவையில்லை, ஜஸ்ட்டு கெனடியன் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். மோஸ்ட்லி டொரண்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ பிரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, இல்லை சைக்கிளில் போனாலும் சரி, எதில் போனாலும் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வே அண்டு ஈஸியஸ்ட் வேவும் கூட. கனடாலேருந்து யூஎஸ் போகும்போது பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்காது. ஏன்னா கனடாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யூஎஸ் வீசா ஈஸியாக வாங்கிடுவாங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கனடாவோட இமிக்ரேஷன். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட் $1 உள்ள டோக்கன் போட்டிங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் போயிடலாம். அதாவது பிரிட்ஜுக்குள்ளே இங்கேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியே மணி எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தாங்க. நீங்கள் கெனடியன் டாலர்ஸை போட்டு யூஎஸ் காயின்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை யூஎஸ் டாலர்ஸை போட்டு கெனடியன் டாலர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். $1 யூஎஸ் டாலர் போட்டாலும் சரி, கெனடியன் டாலர் போட்டாலும் சரி. வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைனாக இமிக்ரேஷனுக்கு, அதாவது யூஎஸ்லேருந்து கனடாக்குள்ளே வர்றதுக்கு இமிக்ரேஷனுக்கு எல்லோரும் லைனில் நின்றுருந்தாங்க. நாம் இங்கேருந்து அந்த பக்கம் போகும்போது கனடாவில் எந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. திரும்பி வரும்போது தான் நம்ம இமிக்ரேஷனுக்குள்ளே மறுபடியும் வரணும். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் நம்மளை இமிக்ரேஷனில் செக் பண்ணுவாங்க வீசா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ பிரிட்ஜில் உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா காரில் போகிறவங்க பார்த்திங்கன்னா லைனாக போயிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கே இந்த பிரிட்ஜில் கனடா சைடு, ஏன்னா நம்ம கனடாலேருந்து போகிறோம், கனடா சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த ஒரு செக்கிங்கும் இருக்காது. யூஎஸ் கிட்ட போகும்போது, அதாவது பார்டரோட அந்த சைடு போகும்போது, பிரிட்ஜோட அந்த சைடு போகும்போது தான் நம்மளுக்கு எல்லா செக்கிங்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வீசா இல்லாமல் இந்த பிரிட்ஜ்குள்ளே வந்துட்டிங்கன்னா திரும்பி போகும்போது ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பிரிட்ஜுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, ஒன்லி வீசா இருக்கிறவங்க தான் வருவாங்க. சைக்கிள்லையும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் க்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா சைக்கிளிங் போவாங்க. யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து கனடாக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துக்கலாம், கெனடியன் சிட்டிசன்ஸ் வந்து யூஎஸ்குள்ளே எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஸோ ரெண்டு கண்ட்ரியுமே பார்டரை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறங்காட்டி அது ஒரு ப்ளஸ்ஸு. இது தாங்க சென்டர். ஃபைனலி ஒரு வழியாக பார்டரை க்ராஸ் பண்ண போகிறேங்க நடந்தே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனடா, அதே அப்படியே இந்த பார்டருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூஎஸ்ங்க. நடுவில் நின்றுட்டு இருக்கோம். ஃப்ளாக் பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் ஃப்ளாக், இந்த பக்கம் ஃபுல்லாகவே யூஎஸ், இந்த பக்கம் ஃபுல்லாகவே கனடா. நடுவில் இருந்து நயாக்ராவோட அழகை பார்க்குறதுங்கிறது தனி சுகந்தாங்க. கனடா சைடில் இருந்து தான் நயாக்ராவோட அழகை ஃபுல்லாகவே ரசிக்க முடியும், யூஎஸ் சைடில் இருந்து பார்க்குறது கஷ்டம். இந்த தடவை யூஎஸில் போய் நயாக்ரா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். அதுவும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா, இந்த பார்டர் சென்டர் பிளேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைனாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதோ இமிக்ரேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. ஒரு வழியாக பிரிட்ஜை அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி இமிக்ரேஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேமரா எதுவுமே அலௌட் கிடையாது, செல்ஃபோன்ஸ் எதுவுமே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா $6 யூஎஸ் டாலர் $6 பே பண்ணணும். நீங்கள் கேஷாக பே பண்ணாலும் சரி, இல்லை கார்டாக பே பண்ணாலும் சரி, கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, கெனடியன் கிரெடிட் கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஷின்ஸ், எதுக்காக வருவீங்க, அதாவது யூஎஸ்க்கு எதுக்காக வர்றீங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம வீசா எல்லாமே செக் பண்ணி, ஃபோட்டோஸ், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வெளியே விடுவாங்க. ஃபைனலி ஒரு வழியாக இமிக்ரேஷனை க்ராஸ் பண்ணி நயாக்ராக்குள்ளே வந்தாச்சுங்க. அதாவது யூஎஸ் சைடில் இருக்கிற நயாக்ராக்குள்ளே வந்தாச்சு. போய் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நயாக்ராவை பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி நடந்தே சுற்றுனேங்க. இன்னொரு வீடியோவில் யூஎஸ் சைட்லேருந்து எப்படி நயாக்ராவோட வியூ இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே இமிக்ரேஷனை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். வாவ், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த பக்கம் இருந்து நயாக்ராவை பார்க்குறது. ஒரு வழியாக மறுபடியும் நயாக்ராவை ஃபுல்லாக ஒரு 3 ஹவர்ஸில் சுற்றிட்டேங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் திருப்பி கனடாவுக்கு போகலாம் யூஎஸ்லேருந்து. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா இஜாஸ் அண்ட் சிவா ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள போய் நான் உன்னை பிக்கப் பண்ணிவிட்டு போகணும்.
ஸோ இமிக்ரேஷன் அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது அதே மாதிரி தாங்க. யூஎஸ்லேருந்து கனடா போகும்போது இங்கே வந்து எந்த ஒரு செக்கிங்கும் இருக்காது. அதாவது இந்த சைட் பார்டரில். ஏன்னா நீங்கள் வீசாவோட தான் இந்த பக்கம் வந்திருப்பீங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் தான் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போவீங்க. என்ட்ரி டு கனடா இங்கே தாங்க என்ட்ரி ஆன. இந்த ரெயின்போ பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் பார்டர் கிராசிங்கு. அதாவது நடந்தே பார்டர் கிராஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஏன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்தே இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு என்ட்ரு ஆகிறது. எல்லாத்துக்குமே கனடாவில் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், மோஸ்ட்ல வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். கூடிய சீக்கிரம் ராணா வந்தோடனே அவனையும் கூட்டிகிட்டு யூஎஸ் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கணும். நியூயார்க்லேருந்து வாஷிங்டன்லேருந்து எல்லாமே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் அங்கே இருக்காங்க. ஸோ போய் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் அங்கேருந்து பார்க்குறதுக்காக நயாக்ரா வந்திருந்தார். ஸோ ஒரு வழியாக எல்லாமே சுற்றிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கனடா இமிக்ரேஷனுக்குள்ளே வந்தேன். யூஎஸில் எல்லாமே சுற்றிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கூட்டம். இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா அரைவ் கனடா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணியிருக்கணும். எந்த டைமுக்கு மறுபடியும் கனடாக்குள்ளே என்டர் ஆகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளோட வீசா அண்டு நம்மளோட ஒர்க் பர்மிட் இது எல்லாமே இங்கே செக் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணி தான் இங்கேருந்து வெளியே விடுவாங்க. ஸோ யாராக இருந்தாலும், அதாவது யூஎஸ்க்கு விசிட் பண்ண போகிறீங்க, இங்கேருந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிஆரில் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் போகிறீங்கன்னா பாஸ்போர்ட், ஒர்க் பர்மிட், அதே மாதிரி அரைவ் கனடா ஆப்பு அண்டு கூடவே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கனடாக்குள்ளே வரும்போது எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஒரு வழியாக யூஎஸ் போயிட்டு வந்தாச்சுங்க. நடந்தே நியர்லி ஒரு 4-5 ஹவர்ஸ் சுற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இஜாஸ் அண்ட் சிவா ப்ரோ 2 பேருமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க நயாக்ரா போட்டிங்ஸ் எல்லாமே போயிட்டு வந்தாங்க. சரி அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக இங்கே ஏதோ யோகாங்கிற பேரில் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இனி சிவா ப்ரோவும் இஜாஸும் வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு டொரண்டோக்கு போகணும். ஸோ ஆல்ரெடி மார்னிங்லேருந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடந்தேன் ஒரு 4-5 ஹவர்ஸு. ஸோ டைம் போனதே தெரியலைங்க. ஏன்னா வேகமாக நடந்துட்டு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. மெயினாக அதிக நேரம் வெயிட் பண்ணது பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் தான். என்ன தான் நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னாலும் யூஎஸ்குள்ளே போகும்போது கேஷ் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. முன்னாடியே மணி எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்குறது அப்படின்னாலும் கையில் கேஷ் இருந்துச்சுன்னா தான். கிரெடிட் கார்டு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கையில் கேஷாக கொண்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். இஜாஸ் பார்த்திங்கன்னா என்னோட என்ஜிபி காலேஜ் மேட். ரொம்ப வருஷம் கழித்து இங்கே கனடாவில் வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா காலேஜில் பயங்கர க்ளோஸாக சுற்றிட்டுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 14 வருஷமாக நாங்கள் மீட் பண்ணிக்கல. ஏன்னா லைஃப் அப்படியே ஒவ்வொரு பக்கம் 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு மூவ் ஆகிட்டோம். 14 வருஷம் கழித்து கனடாவில் வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு எங்கள் 2 பேர்த்துக்குமே. எப்படி இருந்துச்சு? It was an awesome moment actually. Really? பெருமையாக உள்ளது. என்ன அப்படி பெருமை? இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நாட்டில இருந்து இப்படி வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கௌதம் காளிதாஸ் அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பத்தல இன்னும் மேலே இவ்வளவு சொல்லி சர்ப்ரைஸ் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவே ரத்த கேக்கிஸ் ஆகும். மறக்காம கௌதம் காளிதாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேங்க. Until then, bye. This is Gautam Kalidas. Take care, Rana. Bye.